தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சிவாச்சாரியார்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தலைமை குருக்கள் ரமேஷை அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதி இடைத்தரகர் என கூறியதாக குற்றம் சாட்டி 3ஆம் பிரகாரத்தில் உள்ள யாகசாலை முன்பு தர்ணா போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து இதுபோன்று இனி நடைபெறாது என அறங்காவலர் குழு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதால் சிவாச்சாரியார்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருத்தணி முருகன் கோவிலுக்கு பக்தர் ஒருவர் 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய புதிய பேருந்தை நன்கொடையாக வழங்கினார். பக்தர்கள் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் மலை அடிவாரத்தில் உள்ள தணிகைக்குடியில் இருந்து மலைக்கோவிலுக்கு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ராமமூர்த்தி என்பவர் பக்தர்கள் வசதிக்காக திருத்தணி முருகன் கோவிலுக்கு புதிய பேருந்தை நன்கொடையாக வழங்கியுள்ளார். இந்த பேருந்து பக்தர்கள் சேவைக்காக இயக்கப்படுகிறது. கோவையில் அரசு போக்குவரத்து பணிமனையில் டீசல் நிரப்பிக் கொண்டிருந்த அரசு பேருந்தில் இருந்து திடீரென புகை வந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். திருப்பூரில் இருந்து கோவை நோக்கி பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து ஒன்று சுங்கம் பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனையில் டீசல் நிரப்பியது. பேருந்தை ஸ்டார்ட் செய்தபோது என்ஜின் பகுதியில் இருந்து புகை வெளியேறியதால் நடத்துனர் பயணிகளை வெளியேற்றினார். சக ஊழியர்கள் பேட்டரியில் இருந்து செல்லும் இணைப்பை துண்டித்து பேருந்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். பின்னர் மாற்று பேருந்தில் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் பாசி, பாப்ஸ்கோ, பிஆர்டிசி, பிடிடிசி ஆகிய 4 பொதுத்துறை நிறுவனங்களில் 388 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இந்திய தணிக்கை குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் நிதிநிலை தணிக்கை அறிக்கைகள் தனித்தனியாக சமர்ப்பிக்கப்பட்டன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு புதுச்சேரி முதன்மை கணக்காய்வு தலைவர் திருப்பதி வெங்கடசாமி 2017ஆம் ஆண்டு முதல் இந்த 4 பொதுத்துறை நிறுவனங்களும் நஷ்டத்தில் இயங்குவதாக தெரிவித்தார். பிடிடிசி, புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் ஆகிய 4 பொதுத்துறை நிறுவனங்களில் மார்ச் 31, 2022 ஆண்டில் மொத்த நட்டம் 388.51 கோடியாக இருந்தது. கிருஷ்ணகிரி அருகே 9ஆம் வகுப்பு மாணவிக்கு திருமணம் செய்து வைத்தவரது பெற்றோர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த 25 வயது இளைஞருக்கும் 14 வயதான சிறுமிக்கும் கடந்த திங்கட்கிழமை அன்று குந்தாரப்பள்ளி அருகே உள்ள முருகன் கோயிலில் திருமணம் நடந்துள்ளது. இந்நிலையில் சிறுமி கழுத்தில் தாலியுடன் பள்ளிக்கு வந்ததை பார்த்த ஆசிரியர்கள் குழந்தைகள் நல மற்றும் சமூக நலத்துறை அலுவலர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து விசாரணை நடத்திய அதிகாரிகள் மாணவியின் பெற்றோர் மீது புகார் அளித்தனர். அதன் பேரில் சிறுமியின் பெற்றோர், திருமணம் செய்த தச்சு தொழிலாளி, அவரது பெற்றோர் என 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் மகளிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் காவல் உதவி செயலி குறித்து காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் ஆவடி, அம்பத்தூர், செங்குன்றம், பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் உயர் அதிகாரிகள் உட்பட ஏராளமான காவலர்கள் ஈடுபட்டனர். பள்ளி, கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களிடம் காவல் உதவி செயலியை பயன்படுத்தும் முறை குறித்து செயல் விளக்கம் அளித்தனர். மிகவும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க எப்ப எங்க தனியா போறீங்க விருதுநகர் மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையை தடுக்க தவறிய வட்டாட்சியர் உட்பட 7 அலுவலர்களை பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சாத்தூர் வட்டம் குமாரலிங்கபுரம் அருகே கனிம வள கொள்ளையை தடுக்க தவறிய சாத்தூர் தாசில்தார் உள்ளிட்ட 4 வருவாய்த்துறை அதிகாரிகள், நீர்வளத்துறை உதவி பொறியாளர் மற்றும் வேளாண்மைத்துறை உதவி வேளாண் அலுவலர் உள்ளிட்ட 7 அலுவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் எச்சரிக்கையையும் மீறி செயல்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் நடவடிக்கை மேற்கொண்டார். கரூர் மாவட்டம் குடித்தலையில் தைப்பூச திருவிழாவின் நிறைவாக சோமாஸ்கந்தர் சுவாமிகள் விடையாற்றி நிகழ்ச்சி நடைபெற்றது. தைப்பூச தினத்தன்று கடம்பன்துறை காவிரி ஆற்றில் 8 ஊர் சிவாலயங்களைச் சேர்ந்த சோமாஸ்கந்தர் சுவாமிகள் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினர். இந்நிலையில் விடையாற்றி நிகழ்ச்சியின் போது 8 ஊர் சுவாமிகள் தீபாராதனையுடன் விடைபெற்று தங்களது கோவில்களுக்கு திரும்பினர். இதில் வழிநடுக பக்தர்கள் தேங்காய் உடைத்து வழிபட்டனர்.
மாவட்டம் திருவிடைமருதூரில் மகாலிங்க சுவாமி திருக்கோயிலில் தைப்பூச தீர்த்தவாரியின் போது ஆற்றில் மூழ்கிய சிறுவனை காப்பாற்றிய தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. மகாலிங்கேஸ்வரர் சுவாமி கோயிலில் தைப்பூச விழாவின் போது தீர்த்தவாரி நடைபெற்றது. அப்போது காவிரி ஆற்றில் நீராடிய முரளிதரன் என்ற 15 வயது சிறுவன் மூழ்கி மாயமானார். அவரை மீட்டு தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினரும் முதலுதவி சிகிச்சை அளித்து காப்பாற்றினர். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை வானகரம் சுங்கச்சாவடி சர்வீஸ் சாலை வழியாக பயணித்ததற்கு சுங்கச்சாவடி மூலம் மீண்டும் மீண்டும் பணம் வசூலிக்கப்பட்டதாக வாகன ஓட்டி ஒருவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வேலப்பன் சாவடியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் தனது வேனில் சுங்கச்சாவடி சர்வீஸ் சாலையில் சென்று திரும்பியதற்காக அவரது பாஸ்டாக்கில் 4 முறை பணம் பிடித்தம் செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். சர்வீஸ் ரோட்டில் நான் போக சொல்ல எனக்கு டோல் பிளாசா வந்து பாஸ் ஆச்சு. அவங்க செக் பண்ணிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு தான் எனக்கு 21ஆம் தேதி தான் எனக்கு பே பண்ணாங்க அந்த காசை. சரி ஓகே, அதோட நான் திருப்பியும் நான் இதெல்லாம் போயின்னு வந்து தான் இருக்கேன், இதில் தான் போகிறேன். திரும்பி போன மாதம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி எனக்கு அதே மாதிரி காசு வந்து போச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு இந்த சர்வீஸ் ரோட்டில் நான் போகிறேன், எனக்கு திருப்பியும் என்னோட 55 ரூபா இப்போ இது பண்ணுறேன், போய் எடுக்கிறாங்க. கதிர்வீச்சு அதிகரிப்பால் பணம் எடுக்கப்பட்டிருக்கலாம் என சுங்க அதிகாரி அலட்சியமாக பதில் கூறியதாகவும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் அருகே அரசு பள்ளி மாணவர்களை குப்பை அள்ள வைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்குறிச்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் உள்ள குப்பைகளை மாணவர்கள் சிலர் கூட்டி பெருக்கி சாலை ஓரம் உள்ள குப்பை தொட்டியில் போட்டதை சிலர் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். பாடம் கற்க வரும் மாணவர்களை குப்பை அள்ள வைத்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தைப்பூச விழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. சின்ன குன்றக்குடியில் நேமம் நாட்டார்கள் சார்பில் அரசு அனுமதியுடன் நடந்த போட்டியை குன்றக்குடி பொன்னம்பர அடிகளார் தொடங்கி வைத்தார். சேரி பாய்ந்து வந்த 152 காளைகளை அடக்கி காளையர்கள் பரிசுகளை வென்றனர். மேலும் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சரக்கு வாகனங்களில் அழைத்து வரப்பட்ட 350ற்கு மேற்பட்ட காளைகள் கட்டு மாடுகளாக ஆங்காங்கே பொட்டல்களில் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் 40 பேர் காயமடைந்தனர். பழனி கொடைக்கானல் சாலையில் ஒற்றை யானை உலாவியது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாக நீண்ட தந்தமுடைய ஒற்றை யானை கோம்பைப்பட்டி முதல் ஆண்டிப்பட்டி வரை பல பகுதிகளில் வெளியேறி தோட்டங்களில் பயிர்களை சேதப்படுத்தியது. இந்நிலையில் நேற்று இரவு புளியமரத்து செட்டு கிராமத்தில் பழனி கொடைக்கானல் சாலையில் இந்த ஒற்றை யானை சர்வசாதாரணமாக நடந்து சென்றது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து அந்த சாலையில் பொதுமக்கள் கவனமுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆத்தூர் அருகே அரசு பேருந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்த விவகாரத்தில் செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டிய ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து நகர பேருந்து ஒன்று பயணிகளுடன் வானவரம் மலை கிராமத்திற்கு சென்றது. கல்லுக்காடு பகுதியில் சென்றபோது இந்த பேருந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து 7 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக சேலம் மாவட்ட போக்குவரத்து கழகம் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. அதில் ஓட்டுநர் செல்போனில் பேசியபடியே பேருந்தை இயக்கியதே விபத்துக்கு காரணம் என தெரியவந்துள்ளதாகவும் இதையடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.